வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க இருந்தது சைட் மேப். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட்டோ இல்லை பேஜோ க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது கூகுள் சர்ச்சில் உங்களோட வெப்சைட்டை ரேங்கிங்கில் வரணும். இது SEOன்னு சொல்லுவாங்க, சர்ச் இன்ஜின். இப்போது ஏன் இந்த விஷயம் பேக்கெண்டில் இதை பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, ஒரு இல்லீகல் ஃபார்மேட்ஸும் ஒன்று இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாகவே. ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே நாம் அனுமதி இல்லாமல் நுழைய முடியாது, அவங்களோட அனுமதி வேணும். அதே நேரத்தில் ஒருத்தர் வீட்டுக்கு போகணுன்னா நம்மளுக்கு ஒரு ஃபோன் நம்பரும் அட்ரஸும் தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் போக முடியும். அதே இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒருத்தவங்களோட வீட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் நம்ம ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் நம்ம கேட்டு அறிய முடியும், மற்ற விஷயங்கள்லாம் கேட்க முடியாது. ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவில் ரிஜிஸ்டர் இருக்கிறதுனால யாரோ ஒரு நபரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியாது. அதே மாதிரி தான் ஒருத்தவங்களோட வெப்சைட்டை அவங்கக்குள்ளே இருக்கிற டேட்டாவை இன்னொருத்தர் தேர்ட் பார்ட்டி பர்சனோ இல்லை ஒரு தேர்டு பார்ட்டி கம்பெனியோ தெரிஞ்ச கம்பெனியோ அவங்களோட டேட்டாவை கேட்க முடியாது, டேட்டாவை கொடுக்க முடியாது. அது அனுமதியும் கிடையாது. அப்போது ஒருத்தவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் போட்டிருக்காங்கன்றது ஒரு தேர்டு கம்பெனியோட வெப்சைட்டு அவங்கக்குள்ளே டேட்டாவை எடுத்து அப்படி போட்டால் இது இல்லீகல் ரைட் பாலிசி. அந்த கம்பெனி மேலே வழக்கு தொடர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மோஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனிஸ்க்கும் சர்ச் இன்ஜின் வச்சுருப்பாங்க. யாகோ, ஃபேஸ்புக்கு பெஸ்ஸல் இருக்குது, அதுக்கப்புறம் கூகுள் சர்ச் இன்ஜின் இருக்குது. ஒருத்தரோட கம்பெனி அவங்க சர்வீஸ் ப்ரொவைடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு டேட்டா பேஸ் வச்சுருப்பாங்க. அது ரைஸ் படி நாம் வேலை செஞ்சு அவங்களோட லிங்க் பண்ணணும். இப்போது நான் வெப்சைட்டில் நான் போஸ்ட்டும் பேஜும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது க்ரியேட் பண்ணுறதுக்கு 2 இடத்துல நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று ரோபோட்.txt, அதில் நமக்கு பண்ண வேண்டியது இருக்குது. அதில் நம்ம அனுமதி கொடுத்தா அந்த ரோபோட்.txt மூலமாக நம்ம இன்டெக்ஸை எடுக்க முடியும். இப்போ நான் இது நம்ம பாருங்கள், இது ஒரு கம்பெனியோட வெப்சைட்டு. ரோபோட்.txt அடிச்சுன்னா இவங்க அதில் என்ன கொடுத்துருப்பாங்க, அலோன், டிஸ்அலோன், யூசர், அக்கௌண்ட், கார்ட், ப்ராடக்ட் அண்ட் இன்க்ளூட் டிஜிட்டல் அவுட்ஸ். ஸோ இது எதெல்லாம் அனுமதிக்கணும், எது அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க பாருங்கள், சைட் மேப்பில் இவங்களோட ப்ராடக்ட்டை கூட கொடுத்துருக்காங்க. அதில் அதே மாதிரி இமேஜஸும் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் சைட் மேப்பில் அவங்களோட வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது இமேஜ்னா இமேஜ் கூட லொக்கேஷன் பண்ணியிருக்கோம். இது எல்லா இமேஜஸோட லொக்கேஷனு, ஓகேங்களா. அடுத்தது அதே மாதிரி இது வெப்சைட்டோடது. அதுக்கப்புறம் ஒன்று ப்ராடக்ட், இது ப்ராடக்டோட டேட்டாஸ். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 3த்துக்கும் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. ஏன்னா லிங்க் அதிகமாகிடுச்சுன்னா ஓவர் டிராஃபிக் ஆகிடும் சொல்லிட்டுக்காக இவங்க அந்த லிங்க்கை குறைக்கிறதுக்காகவும் HTML சைட்டை வெயிட்டாக ஆக்காமல் இருக்கிறதுக்காகவும் இவங்க 3ஆக பிரிச்சுட்டாங்க. ஸோ எதுக்குன்னா, இது சைட் மேப்பில் ஃபஸ்ட்டு வெப்சைட்டை பற்றி, 2வது இது சைட்டில் இமேஜஸ், அவங்களோட இமேஜஸ் நிறைய இருக்கும் அந்த இமேஜஸ்ஸு. ஸோ 3வது ப்ராடக்ட் மேப்பு, அவங்களோட ப்ராடக்ட் இருக்கும் அதை. ஸோ 3ஆக பிரிச்சுட்டாங்க. இது உண்மையாகவே ரொம்ப நல்ல விஷயம். இந்த 3ஆக பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி 3ஆக பிரிச்சுட்டாங்க. பிரித்து சைட் மேப்னு இருக்கிறான். இப்போது இந்த சைட் மேப்பில் 3ஆக பிரித்த உடனே இதில் இன்னொன்று விஷயம்னா அட்ரஸ் கொடுக்கணும். இப்போ ரோபோட்.txtல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த சைட் மேப்போட அட்ரஸ், இந்த அட்ரஸை இங்கே டைப் அடிக்கணும். இந்த சைட் மேப்பில் அட்ரஸை டைப் அடிச்சுன்னா இந்த 3 இடத்துல நீங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம யாருக்கு சொல்கிறோன்னா கூகுளுக்கு சொல்கிறோம். இந்த கூகுள் என்ன பண்ணோன்னா, இந்த ரோபோட்.txtை ஃபாலோ பண்ணி இதில் சைட் மேப்பில் இருக்கிற தடிச்சு லிங்க்கை எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே இருக்கிற லிங்க்கை URL டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கும். ஸோ எல்லா வெப்சைட்லையும் பண்ணியிருக்கோம். இப்போ என்னோடய கம்பெனி வெப்சைட்லேயும் நான் பண்ணியிருப்பேன். என்னோட கம்பெனி வெப்சைட்டில் என்ன பண்ணியிருப்பேன் பார்த்தீங்கன்னா, ரோபோட்.txt பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் Robots.txt கொடுத்துனா இப்போ ரோபோட்.txt ஓப்பன் ஆகிருக்கும். இதில் சாரி, நான் தப்பாக அடிச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நான் போட்டிருப்பேன் சைட் மேப் லொக்கேஷன் இங்கே போட்டிருப்பேன் பாருங்கள். சைட் மேப் லொக்கேஷனு இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். சைட் மேப் இந்த இடத்துல போய் நீங்கள் லொக்கேஷனை சைட் மேப்பில் மூலமாக கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அப்படின்னா அவனை இங்கே இருக்கிற டேட்டாவோட லொக்கேஷனை லிங்க் பண்ணிக்கும். இதில் இப்போது சைட் மேப்பில் பொறுத்த வரைக்கும் 50,000 லிங்க் இருக்கலாம். ஆனால் அதில் ஓவராலாக க்ரௌட் ஆகிடுச்சுன்னா, டிராஃபிக் அதிகமாகிடுனா நிறைய ப்ராப்ளம் வரனால
இவங்க தனியாக பிரித்து வச்சிட்டாங்க. இது உண்மையாகவே நல்ல விஷயம். யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து வெப்பேஜோட லிங்க்கும் எஸ்இஓ தேடுறதுக்கு ப்யூர் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் 2 லைன் தான். ஒன்று வெப்சைட்டு யூஆர்எல் பேஜ் எப்போ லாஸ்ட் டேட் மோட் பண்ணுற, இது உண்மையாக ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னென்னா, இது வந்து இமேஜஸ், இது எல்லாமே இமேஜஸோட லிங்க்கு. இந்த இமேஜஸ் இங்கே இருக்குன்ற லொக்கேஷனை அதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தனியாக ஒன்று வச்சுட்டாங்க. இது உண்மையாக நானும் அப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன். உண்மையாக வச்சுருக்கேன். அதாவது இது ஹோம்லேண்டோட கான்செப்ட். இது வந்து ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்டுக்கு தனியாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தனியாக க்ரியேட் பண்ணும் போது என்ன ஆகும்னா, அந்த டிராஃபிக் வந்து கிளியரன்ஸ் இருக்கும். சரி, இதை வந்து மோஸ்ட்லி இப்படி க்ரியேட் பண்ணியாச்சு. இது எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்க பாருங்கள், ரோபோட்டிக்ஸு சைட் மேப்ஸ் இருக்கும். ரோபோட்டிக்ஸ்குள்ளே தான் அந்த ஃபைல்ஸு நீங்கள் பார்த்தீங்களே அது இருக்கும். சைட் மேப்ன்றது அதுக்குள்ளே யூஆர்எல் லிங்க் இருக்கும். இது இண்டெக்ஸ் வெப்சைட் இருக்குது. இந்த மாதிரி 3 ஃபோல்டருக்குள்ளே இந்த மாதிரி வெளியில் இருக்கும். ஸோ இவ்வளோ தான், இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு லொக்கேஷன் இருக்கும். ஓகேங்களா? இதை செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் வேலிட்னு இருக்கும். இதை வந்து ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், என் கம்பெனியோடதில் நான் பண்ணியிருப்பேன், ஆர்பிஎஸ் ஃபோட்டோகிராஃபி நான் பண்ணியிருப்பேன். அதில் எங்கே லொக்கேஷன் இருக்குன்னு அப்படின்ட்டு எஸ்எம்எல்ல வந்து சைட் மேப் கேதர் பண்ணிங்கன்றது கிளியராக இதில் போட்டிருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வரும் எங்கள் லொக்கேஷன் இருக்குது எஸ்எம்எல் சைட் மேப். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 50 பேஜஸ் யூஆர்எல் இதில் இருக்கும். ஸோ இமேஜஸும் எடுத்துக்கும், அதே நேரத்தில் எடுத்துக்கும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த செட் பண்ணி முடித்த உடனே சைட் மேப்பில் இந்த இடத்துல நம்ம சைட்டை ரிஜிஸ்டர் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் கொடுத்தனா அதில் இன்டெக்ஸை கேதர் பண்ணணும். 50 இன்டெக்ஸை கேதர் பண்ணிச்சு. இப்போ 50 இன்டெக்ஷன் டிஸ்கவர் ஆகிடுச்சு. இன்றைக்கி காலையில் தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ இது 50 இன்டெக்ஷன். இனிமேல் தான் அது வந்து இன்டெக்ஸ் பேஜஸும் வரும், வீடியோ பேஜஸும் கேதர் ஆகும். இன்னொன்று ஒரு விஷயம் இருக்குது. செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓனர்ஷிப் வாங்கியிருக்கணும். இந்த ஓனர்ஷிப் தான் மெயினான விஷயம். நான் இதில் ஓனர்ஷிப்பில் நான் 5மே பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் தான் ஓன் சர்வீஸ் ப்ரொவைடு, நான் ஓனாக டொமைன் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்து 5மே நானே வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன். HTML ஃபைலு, டேகு, அனலிஸு, டேக் மேனேஜரு, டொமைன் நேம் சர்வர் ப்ரொவைடு, இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம வந்து லிங்க் பண்ணோம். இது எப்படின்றது நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். இந்த சர்ச் இன்ஜினை நீங்கள் ப்ராப்பராக லிங்க் பண்ணிட்டீங்கன்னா தான் அதை வந்து நீங்கள் சர்ச் கன்சோலில் கரெக்டான ரேங்கிங் எடுக்க முடியும். நிறைய ஃப்ளக்கின்ஸ் இருக்குது வேர்ட்ப்ரெஸ்ஸில், ரேங்கிங் மேட்ச் அண்டு நீங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு டைப் வச்சு காட்டுறேன். இது ஒரு பிரபலமான ஒரு ஃப்ளக்கின்ஸு. இது ரொம்ப 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 பிரபலமான ஒரு ஃப்ளக்கின்ஸு. இது ரொம்ப டாப் மோஸ்ட்டாக இருக்கிற ஒரு கம்பெனிஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வேர்ட்ப்ரெஸ்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ரேட்டிங் பண்ணிருக்காங்க, 25,000 பேர் ரேட்டிங் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்களே வந்து ஒர்க் பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ் நிறைய இருக்கும். ஓகே, இப்போ வந்து இது வந்து மோஸ்ட்லி ரேங்க் மேட்ச்சில் எஸ்இஓ வந்து பயன்படுத்த முடியும். இன்னொன்று இருக்க ரேங்கிங் மேக்ஸ்னு இருக்கும், அது வந்து ஃப்ளக்கின்ஸ் இருக்குது. இவங்களும் வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த ஒரு ஃப்ளக்கின்ஸ் தான். இவனும் ஒரு ப்ராப்ளமான இப்போ ரேங்கிங் மேட்ச் மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. நிறைய மார்க்கெட்டிங்லேயும் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கிலலாம் நீங்கள் மார்க்கெட்டிங்கில் பார்க்கலாம். இது அதிகமாக வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சைட் மேப்பை நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். இதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிவிடும். நீங்கள் ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணும் போது யூஆர்எல் லிங்க்கில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன இங்கே யூஆர்எல்லில் கொடுக்க போகிறீங்கன்றது தான். இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, இதை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கணும். சிட்டின்றது நம்ம எல்லாமே சென்னையாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், மும்பையாக இருக்கட்டும். ஸோ சிட்டி இந்தியாவில் இருக்கிற 4 சிட்டிங்களா இருக்கலாம் இடத்துல குறிக்கிற சிட்டின்னு வச்சுட்டாங்க. அதில் இன்டீரியர் டிசைனர் அண்ட் பெங்களூர், ஸோ அதோட லோக்கல் ஏரியா போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிட்டிலையும் அங்கே இருக்கிற லொக்கேஷனை இவங்க கிளியர் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இது யூஆர்எல்லில் இருக்கிற நீங்கள் பார்க்க வேண்டியது இதான் மெயின். இதை வந்து யூஆர்எல்லில் நீங்கள் செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் செட்டிங்ஸில் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரோபோட்.txt லிங்க் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் உள்ளே லிங்க் பண்ணினோம். இதை லிங்க் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு இந்த லொக்கேஷன் கிடச்சா வெரிஃபிகேஷன் ஆகிடும். இதை ஃபிஷிங் பண்ணினோம். ஃபிஷ் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் உங்களுக்கு சில
காரல் ரெக்வஸ்ட் ரிப்போர்ட் வரும். ஓகேங்களா, அந்த ரிப்போர்ட் வரும். ரிப்போர்ட் வந்தவுடனே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட் மேப்பில் போயிட்டு உங்களோட சைட்டை யூஆர்எல் இல்லைங்க வெப்சைட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். 50 பேஜ் டிஸ்கவர் ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க. இதுதான் இந்த செட்டப்ஸ். பேசிக்காக சர்ச் கன்சோலோட செட்டப்ஸ் இருக்குது. ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு வரும், எங்கள் வெப்சைட்டில் முதல்ல வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் 10 வருஷமாக ஒருத்தவங்க வெப்சைட் பண்ணிவிட்டு அவங்க ரேங்கிங் தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். உங்களோட வெப்சைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். 3 to 4 month ஆகும். ஏன் அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் ட்ரஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கூகுள் வந்து உடனே நம்ப மாட்டாங்க. நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ண உடனே உங்களை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு சில டைம் ஆகும். ஸோ ஓகேங்களா, இப்போ இது பேஜஸ் இருக்குது. பேஜஸில் இப்போ 2 இண்டெக்ஷன் ஒன்றும் வரல. ஏன்னா இப்போ தான் நாங்கள் வெப்சைட் புதுசாக பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் தான் செட் ஆகும். ஓகே, தேங்க்யூ. சைட் மேப் பற்றி நீங்கள் நேரத்தை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இத்தவாட்டி நீங்கள் யூஸ் பண்ணும்போது சைட் மேப்பை எதுக்குன்றதுக்கு நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மேபி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக என்னோடய வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நான் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். அது பிடிச்ச விஷயம் நான் செய்யணும்னு விரும்புகிறேன். ஸோ ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் பர்ஸ்ல